இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த்து சம் தான் பாருங்கள். இஃப் n ஈக்குவல் டு 5 எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765 தென் கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது சிவி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிவி கேட்டிருக்காங்க, n கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ் போகலாம். ஃபோர்த்து சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு n ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சமேஷன் அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 765 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேங்களா? எக்ஸ் பார் கொடுத்துட்டான், சிக்மா கொடுக்கல, பட் அதுக்கு பதில் இது கொடுத்துருக்கான். அப்போ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் சிக்மாவுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், இதுதான் எக்ஸ்ஐன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 765 டிவைடட் பை 5 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்சது ஒரு ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்றது தான் எக்ஸ் பார்க்கான ஃபார்முலா. ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸ் பார்க்கு ஈக்குவல் எக்ஸ் பார் வந்து 6ன்னு கொடுத்துட்டா இப்போ 6 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்னது 5 டேபிளில் கட் பண்ணலாமா? 155 5 3 153 வருமா? 5 டேபிளில் கட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 155 அடுத்து 25 5 அடுத்து 1 இருக்குது. ஸோ 15. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 153 மைனஸ் 36 வரும். ஸோ இதிலேருந்து எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 117 வரும். ஓகேங்களா? சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117. அப்போ 117க்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். 117 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். நம்ம டபுளாக லாஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் சிங்கிள். ஸோ 111 0 அகெயின் 17. இந்த 1 2வாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ 2க்கு பக்கத்தில் 1 போட்டாலுமே 21 17 விட அதிகமாகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு 0வை போட்டுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ளே வரல, செட் ஆகலை. 0 போயிட்டு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 00 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 10 டபுள் ஆக்குனா 20ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 20 பக்கத்தில் என்ன போட்டால் எனக்கு 1700க்கு உள்ளே வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு 5 போட்டால் 100 தான் வரும். ஓகேங்களா? 7 போட்டால் 1400, 6 போட்டால் 1800. ஓகேங்களா? 8 போட்டால் 1600 வரும். 9 போட்டால் 1800 வரும். அப்போ நான் 8 போடுறேன். 8 8s are 64க்கு 4 அகைன் 6 2 8s are 16. ஓகேங்களா? ஸோ 36 ரிமைண்டர் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 117 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10.8 வருது. ஓகேங்களா? இன்னும் நம்ம மாற்றணும் விரும்புனீங்க அப்படின்னா 00 சேர்த்துக்கோங்க, இதை டபுள் ஆகுங்க. எவ்வளோ வரும்? 216 வரும். ஸோ 216 அப்படின்றது இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு யோசிங்க. ஸோ பக்கத்தில் 2 போட்டாலே எனக்கு என்னது 4000 போயிடும். இங்கே வந்து 3000 தான் இருக்குது. அப்போ 1 தான் எனக்கு எக்ஸாக்டாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 × 2161 போட்டிங்கன்னாலே எனக்கு மீதி வந்து என்னது இந்த 3000ஓட கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கின்ற அவசியம் கூட கிடையாது. எனக்கு இங்கே நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இங்கே 2 போட்டேன்னா 4000 போயிடும். இதோட பெரிய நம்பர் அப்படின்றதுனால நான் 1 போட்டுட்டேன். ஸோ இது முடிஞ்சு. இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண அவசியம் கிடையாது. எனக்கு இப்போ இதுக்கு வந்து 117 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் சிக்மா வந்து 10.81 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிவியில் அப்ளை பண்ணலாமா? சிவிக்கான ஃபார்முலாவில் ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். சிக்மான்றது 10.81, எக்ஸ் பாருன்றது 6 × 100%. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணுங்க, என்ன வருது? 166 அகைன் வந்து ரிமைண்டர் 4 இருக்குது, 448. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 8 6 ஆர் 48 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 0 பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா 10ல் 16 தான் இருக்குது, அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்துருச்சு. 8 6 ஆர் 48 அகைன் 1 இருக்குது, 1ல் நம்பர் வராது, 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1.80
இன்னமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து 1ல் 0 போட்டிங்கன்னா ஒரு 0 ஆட் பண்ணால் 10 10ல் 16 ஓகேங்களா இன்ட்டு 100%. ஸோ அப்போ இது எனக்கு என்ன வரும் 180.1% அப்படின்றது தான் சிவிக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் இந்த டிவைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்ட்டு 10.81 டிவைடட் பை 6ன்றப்ப 10ல் 16 தான் இருக்குது 1 போட்டு ரிமைண்டர் 4 வரும். அதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் பாயிண்ட்டை வச்சுட்டு 4848ன்னு எடுத்துக்கிறேன். 48ல் 8 6 ஆர் 48 கம்ப்ளீட்டட். ஓகேங்களா ரிமைண்டர் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ 1ல் 6 வருமா வராது. அதனால் ஒரு 0வை போட்டுட்டு 1ஓட ஒரு 0 ஆட் பண்ணால் 10ல் எத்தனை 6 1 6 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் இங்கே 00 இருக்கிறதுனால 2 பிளேஸ் டெசிமல் ட்ராவல் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ 180.1ன்னு வரும் பெர்சன்டேஜ் சிவியில் கண்டிப்பாக எழுதணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். இப்போ இந்த சம்மு கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க.